கலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. கருணைமிகு காமாட்சி உடனாய வெள்ளீஸ்வரரை வணங்கி இங்கு கருணைக்கு கந்தன் என்று குடிக்கொண்டிருக்கும் முத்துக்குமார சுவாமியாக வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி அடியேனின் குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை ஆண்டுதோறும் நல்கி வரும் திருக்கோயிலின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகத்தினர் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் என அனைவருக்கும் நன்றியை உரிதாக்கி இங்கு கூடியிருக்கும் மழையிலையும் அது கருணை மழை, முருகன் கொடுக்கிற கருணை மழை அப்படி கொண்டு இங்கு கூடியிருக்கும் நம்முடைய சிவசக்தி சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் பணிந்து அடியேன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைய உரை பார்த்திங்கன்னா அடியேனுக்கு முதல் திருப்புகழ். அதாவது யாராவது சொல்லும் பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரியும். முதல் நாள் பேசிய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார். முருகனை பற்றி எந்த அளவு தெரியாதவங்களுக்கு கூட முத்தை தருன்ற அந்த பாட்டினுடைய முதல் வரி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அண்மையில் வாழ்ந்து தெய்வமாக கருதப்படும் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், உங்களுக்கு முருகனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? கனவுலையாவது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக இந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணன்ற இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் முருகனுக்கு தோணுமா, எவ்வளவு நாளாக இவ கூப்பிடுறா, ஒரு நாள் கனவுல போனா என்ன அப்படின்னு கனவில் முருகப்பெருமான் சத்தியமாக காட்சி தருவான் அப்படின்னு சொல்கிறார். இதே இதில் பார்த்தீங்கன்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு ஒரு அழகான திருப்புகழ் உண்டு. அந்த திருப்புகழில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஊர் திருப்புகழ்? திருத்தணிகை. அம்மா சொல்லிட்டாங்க, திருத்தணிகை திருப்புகழ். திருத்தணிகை என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் தலம். குடும்பத்தில் சின்ன ஏதாவது ஒரு விரிசல், அந்த ஒற்றுமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தயவு செஞ்சு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நிலம் வாங்குகிறோமோ இல்லையோ, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருத்தணிக்கு போயிட்டு வந்துருங்க. திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான், மகிழ்ச்சியை தருவான். அப்போ நம்முடைய பழனியும் திருச்செந்தூர் ரெண்டுமே மேலான தலம் இல்லையா? அதெல்லாம் என்ன தரும்? பழனி நம்முடைய துன்பத்தை போக்கும். அன்றைக்கே சொன்னார். திருச்செந்தூர் இன்பத்தை மகிழ்ச்சியை கூட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். பழனி மலைக்கு மேலே ஏறி அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜ அலங்காரமோ தண்டபாணியை பார்த்த உடனே கீழே இறங்கிண்டே வருவோம். கீழே இறங்க 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 என்னுடைய துன்பமும் இறங்கிண்டே வரும். இப்போ திருச்செந்தூர் போகலாம். இரண்டாவது படை வீடு திரு சீரலைவாய் என்று சொல்லப்படும் திருச்செந்தூர், அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே போனால் மகிழ்ச்சி பெருகும் இல்லையா? முருகனை பார்த்தீங்கன்னா படியிறங்கி தான் பார்க்கணும். எப்பவும் படிக்கு மேலே இருக்கிற முருகன் இந்த ஒரு தலத்தில் மட்டும் இறங்கி போய் பார்க்கணும். ஆனால் முருகனை பார்த்துட்ட உடனே
படியேறி வருவோம், அப்போ இன்பம் பெருகும்னு ஞாபகம் வச்சுக்குவோம். பழனியை பார்த்துட்டு இறங்குவோம், துன்பம் இறங்கிடும். திருச்செந்தூர் முருகனை பார்த்துவிட்டு செந்தில் ஆண்டவனை தரிசித்து விட்டு படியேறி வருவோம், அப்படியே வாழ்க்கையில் உயர வருகின்றோம், இன்பம் பெறுகிறது, மகிழ்ச்சியை கொடுப்பான் திருத்தணி முருகன். ஆனால் இத்தனை படைவீடு இருந்தாலும் அருணகிரியார் சொல்கிறார், எனக்கு சிவனும் முருகனும் ஒன்று என எனக்கு அறிவித்த தலம் எது தெரியுமா? பழமுதிர் சோலைன்ற. பழமுதிர் சோலை வந்தவுடனே ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த சிவனும் நீயும் ஒன்று என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த முருகப்பெருமான் சிவனும் முருகனும் ஒன்று. விளையாட்டா அடியே நேர்காணல்கள்லாம் சொல்கிறது உண்டு, ஐஸ் மலை இருக்குது, அதை பார்க்கலாம் ரசிக்கலாம், சாப்பிட முடியுமானா முடியாது. ஐஸ்கிரீம்னா சாப்பிடலாம், பனிக்குழையத்தை சாப்பிடலாம். அப்படி இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி மலை தான் சிவபெருமான். அதை அனுபவிக்கிறோம் இல்லையா, ஐஸ்கிரீம்னு குழந்தைங்க, அது மாதிரி அனுபவிக்கும் அருள் தான் முருகப்பெருமான். அப்போ இருவரும் ஒன்று. தங்க கட்டி சிவபெருமான், ஆபரணமாக போட்டுக்கிறோம் பாருங்க, அனுபவிக்கின்றோம் அல்லவா, அது முருகப்பெருமான். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்த அப்படின்னு ரொம்ப அழகா நம்முடைய அருணகிரியாரை போற்றுகின்றார். அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவனை அந்தாதின்ற ஒரு பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, அந்த மாதிரி இல்லை தானே இருக்க. ஆனால் அந்த மாதின்ற ஒரு பாமாலை அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ள அந்த இறைவனை போட்டு கட்டி போட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறேன். முத்தை தரபத்தி திருநகை இன்றைக்கி நிறைய பேர் பாடுறாங்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இணையதளத்தின் மூலமாக நிறைய பேர் பாடி கேட்குறோம். அந்த காலத்தில் முதல்ல இந்த முத்தை தரபத்தி திருநகை வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவில் கேட்டிருப்போம். அது தவிர எந்த இடத்துல பிரதானமாக கேட்டிருக்கோம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா என்னை விட சிறந்த பக்தர்கள் நீங்களாம். எந்த இடத்துல நம்ம அடிக்கடி இந்த பாட்டை முதல்ல ரொம்ப பெருசாக இந்த ராகத்தில் கேட்க ஆரம்பித்தோம் ஞாபகம் இருக்கா? யார் பாடி கேட்டோம்? அங்கே சொல்கிறாங்க டிஎம்எஸ் ஐயா பாடி கேட்கட்டும். எந்த படம்? அருணகிரிநாதர். அதில் முருகன் வருவார், அருணகிரி அருணகிரி முத்தாக பாடு, முத்து முத்தாக பாடு, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி பாட வரும் பொழுது அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்களாம். யாருக்கு? டிஎம்எஸ் ஐயாக்கு. நீங்கள் பாட போகிற திருப்புகழ் இதுதான், முதல்ல இதுதான் நீங்கள் பாடுவீங்க. முருகன் வரார், வந்துட்ட உடனே உங்களுக்கு அருளை கொடுக்குறாரு, கொடுத்த உடனே நீங்கள் முதல்ல திருப்புகழ் இதை பாடணும். அவர் மனப்பாடம் பண்ணுறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை. சரி, ராகமும் இருக்குது, இதுவும் இருக்குது. மற்ற பாடல்கள் வருத்தமா, அதுக்கான துணி என்னுடைய குரலில் இருக்கும். சந்தோஷமா, அதற்கானதும் இருக்கும். திரு சிவாஜி அவர்கள் பாட்டுனா அது சிவாஜி கணேசன் ஐயா பாடுற மாதிரியே கேட்கும், அதே டிஎம்எஸ் ஐயாவுடையது. அதே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை கேட்கும் பொழுது டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல் தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த இடத்துல நம்ம மனசில் யார் முகம் வரும் பாட்டை கேட்கும் பொழுதுனா எம்ஜிஆர் ஐயாவினுடைய முகம் வரும். அப்போ எனக்கு பொருளை உணர்ந்தால் தான் பாட முடியும். அதனால் டிஎம்எஸ் ஐயா சொல்கிறார், நான் அருணகிரிநாதராக நடிக்கிறேன், முதல்ல இந்த பாட்டு தான் பாடணுன்றீங்க, ராகம்லாம் புரியுது, ஆனால் எனக்கு அதுக்கான பாவம், அதற்கான அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் இல்லையா, எனக்கு புரியலையே இந்த பாட்டு, எங்களுக்கும் புரியலன்றாங்க. இந்த அருணகிரியார் படம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுக்கிறோம், ஆனால் எங்களுக்கும் இந்த அர்த்தம் தெரியல. டிஎம்எஸ் ஐயா சொல்லிட்டார், அர்த்தம் புரியலன்னா எப்படி பாட முடியும்? இல்லை, எனக்கு பாடவே வரலன்னு ரெக்கார்டிங்கில் சொல்லிட்டு கிளம்புறார். அப்போ கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சும்மா சொல்கிறாங்களா, அதாவது அன்னைக்கு சொன்னார் இல்லையா, நமக்கான ஒரு செய்தியை முருகப்பெருமான் நாம் அப்படி கடக்கும் பொழுது யார் மூலமாகவாவது சொல்லிவிடுவானோ. அப்படி அவர் வெளியில் போகும்போது யாரோ ஒரு டெக்னீஷியன் பேசிக்கிறாங்க, இவர் என்ன முத்தைத்தரு அப்படின்ற இந்த திருப்புகழுக்கு அர்த்தத்தை கேட்குறாரு, யார் சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஏதாவது கிருபானந்த வாரியார் சொன்னாதான் உண்டு இப்படின்னு அவங்க முணமுணக்கிறாங்க. ஆனால் அது இவருடைய காதில் கேட்டுடுச்சான். நேராக டிஎம்எஸ் ஐயா கிருபானந்த வாரியார் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். சிந்தாதிரிப்பேட்டையில் அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்கு போன உடனே, ஆஹா நீங்கள் ஒரு இசை கடலாச்சு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு கேட்ட உடனே, இல்லை நான் அருணகிரியார்ன்ற ஒரு படம் பண்ணுறேன், முதல் பாடல் அர்த்தம் புரியாமல் எனக்கு ராகத்தோட பாடிடலாம், ஆனால் அந்த பாவம் தெரிஞ்சாதானே.
அந்த பாவத்தோடு அவர் பாடினதுனால தானே இன்னிய வரை அது நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ போய் அது அப்படியே விதைத்தது போல இருக்கு நம்ம மனசுக்குள்ள. எனக்கு புரியாம பாட வராது அப்படியா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை வாரியார் சுவாமிகள் அன்று டிஎம்எஸ் ஐயாவிற்கு முத்தை தரு அப்படின்ற பாட்டுக்கு அர்த்தம் சொல்றார். இந்த சினத்தவர் முடிக்கும்னு ஒரு பாடல், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். யாராவது நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பண்ண வேண்டாம். அருளாளர்கள் யாருக்கு ஏதாவது தீமையான வார்த்தைகள் சொன்னால் கூட பலிச்சிடுமா. உங்களுக்கே தெரியாது, உங்கள் நாவில் அத்துணை சக்திகள் வந்துவிடும். திருப்புகழையும் இறைவனுடைய திருமுறைகளையும் சொன்னோம் என்றால் நம்மை அறியாமல் நம்முடைய நாவில் அந்த சக்தி வந்துவிடும். அதனால் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாமா, திருப்புகழை பாடினால் போதும். ஏன், எனக்கு இந்த இடத்துல ஏதோ எலக்ட்ரிக் ஜங்ஷன் இருக்குது, மழை பெய்யுது, இங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றத ஐயா சொல்லாமல் கை வச்சாலும் ஷாக் அடிக்க தானே அடிக்கும். இல்லை தெரிஞ்சு போய் எனக்கு இதெல்லாம் ஷாக் அடிக்கும் தெரியும் தொட்டாலும் ஷாக் அடிக்காமல் இருக்கும், யார் போய் தொட்டாலும் அடிக்கும். அது மாதிரி திருப்புகழ் நெருப்பென நம்மை காக்கும். புரிந்து படித்தாலும் காப்பாற்றும், புரியாமல் படித்தாலும் அது காப்பாற்றும். எப்படி, ஒரு 10 வயசு குழந்தை அம்மா பசினாலும் அம்மாவுக்கு அது புரியுது. அதே 3-4 மாத குழந்தை வெறும் அழும், அதுவும் இது பசிக்கான அழுக. அம்மா மட்டும் சொல்லுவாங்க, இந்த அழுக குழந்தை ஏதோ ஈரம் பண்ணிடுச்சு, நான் போகிறேன், இது பசி, அந்த அழுக. அது எப்படி அம்மாவுக்கு புரியுது? அது மாதிரி அர்த்தம் புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி முருகப்பெருமான் அதற்கான அருளையும் மகத்துவத்தையும் பலனையும் கொடுத்து விடுவான். அதில் எந்த ஒரு தவறான கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அளவு ஒரு அழகான பாரத நாடு நமக்கு இப்போ முகலாய படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்பு, கோயில்கள் எல்லாம் யாரும் வணங்கக்கூடாதுன்னு பாண்டிய நாட்டில் ஒரு முறை சமணர்கள் மூடிய நிலை, அதெல்லாம் நமக்கு இல்லையே. கோயில்கள் அழகாக காலை முதல் இரவு வரை பள்ளியறை பூஜை வரை திறந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கோயிலுக்குள்ள முத்தை தெருவினுடைய அர்த்தத்தை பொருளை புரிந்து படிக்கவில்லை என்றால் அது நாம தானே எங்கேயோ தவறு செய்யும். அதனால முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்ற முதல் திருப்புகழை பொருள் புரிந்த டிஎம்எஸ் ஐயா அப்படியே உருகி பாடினார். அவர் என்று பாடியது இன்று வரை நம் மனதில் இருக்கிறது. முதல்ல வந்துட்டார் முருகர். உங்களுக்கு அருணகிரியாருடைய சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். செய்யக்கூடாதவற்றையெல்லாம் செய்தவர், தவறான இடத்திற்கு சென்றவர். 2 வகையான கருத்து உண்டு. அவர் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டார். நமக்கு இது மாதிரியான தவறுகள் செய்வது இயல்பு. அதனால் தவறு நீங்கள் பண்ணாலும் இது மாதிரி கெட்ட தீமையான தவறுகள் செய்தாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் அந்த தவறுகளை தான் செய்ததாக சொல்லிக்கொண்டார் என்று சொல்லும் ஒரு கூட்டத்தினர் உண்டு. சிலர் இல்லை இல்லை இல்லை, அவர் அந்த அளவு தவறு செய்தார், தவறு செய்து அவரை முருகப்பெருமான் ஆட்கொண்டான் என்றால் அவரை விட நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம்ல அப்படின்ற நம்பிக்கையில் முருகன் நம்மை ஆட்கொள்ளுவான் அப்படின்ற நம்பிக்கையில் வாழ்வோம். அதனால் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தேர்ந்தெடுத்தார். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊர்னு இருந்தால் நடுவில் அப்படி கோபுரம் இருக்கும். யார் வீட்டில் இருந்து எங்கே இருந்தாலும் இப்படி பார்த்தா கோபுரம் தெரியுமா? குலவு சித்திரம் கோபுரம் கோயில். பாரதியார் அழகா பாடுறார் அந்த கோபுரத்தின் அழக. ஒரு காலத்தில் கோபுரத்தில் கொடி ஏறும் இல்லையா, இடபக்கொடி என்று போற்றப்படும் ரிஷபக்கொடி ஏறும் சிவபெருமானுக்கு இந்த இடத்துல வைகாசி மாதத்தில். அதே முருகப்பெருமானுடைய உற்சவங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மயூர கொடியோ சேவல் கொடியோ ஏறும். அந்த திருமால் திருக்கோயில்களில் கருட கொடி, பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட கொடி ஏறும். அப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் கொடி ஏறிடுச்சுப்பா, உற்சவம் ஆரம்பிக்க போகுது, திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதா கொடிமரம் இருந்தது. இன்னொன்று என்ன, இறைவன் அப்படின்றவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிர் என்றால் கொடிமரம் என்பது முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுன்ற அந்த முதுகுத்தண்டு வழியாக தான் முதுகுத்தண்டில் அடிநாதத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தின்றது அப்படியே மேலே ஏறி இங்கே வந்தால் தான்
நம்முடைய சஹஸ்ர கமலம் அப்படின்ற இடத்தை அடையும் அந்த குண்டலினி சக்தி. அதை உணர்த்துவது தான் இந்த முதுகுத்தண்டு மாதிரி இருக்கக்கூடிய கொடிமரத்தில் கொடியை ஏற்றுவது. அப்ப எப்படி அந்த கருட கொடியோ இடபக்கொடியோ மயூரக்கொடியோ மேலே ஏறுமோ அது மாதிரி நாமும் குண்டலினி சக்தியை நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக ஏற்றினோம் என்றால் ஞானம் பெறுவோம் என்பதை உணர்த்துகின்றது இந்த கோயில் கொடிமரம். இப்படி ஒரு விஷயம் அல்ல, கோயில்களில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய உடலோடு உயிரோடு ஆன்மாவோடு தொடர்பு உடையது. அப்படி கொடியேறும். அப்படி பார்த்தீங்கன்னா கொடியேறதை வச்சே திருவிழா ஆரம்பம்னு சுத்துப்பட்டி 8 கிராமமும் தெரிஞ்சுப்பாங்களாம். அருணகிரியார் புண்ணியம் பண்ணியிருக்கார். இந்த சமயத்தில் அவர் பிறந்து இப்போ அவர் திருவண்ணாமலையில் இருந்து அவர் இருந்த இடத்துலேருந்து ஆஹா நம்ம தவறெல்லாம் பண்ணிட்டோம். ஒரு சமயத்தில் தன்னுடைய சகோதரி என்று கூட தெரியாமல் அவளை போய் பார்த்ததாக இருக்கும் பொழுது, அம்மாவிற்கு நிகரான என்னுடைய சகோதரியை கூட நான் தவறாக சென்று பார்த்து விட்டேனே, உடல் முழுக்க வியாதி, மனம் முழுக்க வியாதி, இது ஒரு வாழ்க்கையா, வேண்டான்னு இப்படி பார்த்தாராம். திருவண்ணாமலை கோபுரம் தெரிஞ்சான். ஆனால் இப்போ பார்த்தா பெரிய பெரிய பில்டிங் தான் தெரியும். அவர் பண்ண புண்ணியம் அந்த காலத்தில் பிறந்தாரு, பெருசாக கோபுரம் தெரிஞ்சுது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம்னா அப்படி பார்க்கணுன்னா பெரிய பெரிய பில்டிங் தெரியும். கோயில் கோபுரத்தை விட கட்டிடங்களின் உயரங்கள் பெருசாக இருக்கக்கூடாது என்பது அந்த காலத்து ஐதீகம், பின்பற்றினார்கள். ஆனால் இன்னைக்கு அது கிடையாது. அதனால ரொம்ப நல்லது ஒரு காலத்தில் இருந்தால் திரு அருணை கோபுரம் என்ற ஒரு கோபுரம் தெரிந்தது. வள்ளாள கோபுரத்துக்கு போனாரு, கீழே விழுந்தாரு, அப்படியே முருகன் தாங்கி கொண்டார் அவரை. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். தாங்கி கொண்டவர் அருணகிரியாரை பார்த்து சொல்றாராம், பாடு முத்து முத்தாக பாடு அப்படின்னா. அது ஏன் முத்து? இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் தான் சொல்லணும். நான் அடிக்கடி நம்ம 2 பேரும் தான் பேச போகிறேன். ஏன்னா என்னை விட சிறந்த பக்தர்கள் நீங்கள் தான். முத்து தங்கம் ரெண்டும் இருக்குது. எதை நம்ம எடுப்போம்? தங்கத்தை தான் எடுப்போம். முத்து போய் வாங்கணும், தங்கம் போய் வாங்கணும். எதுக்கு கூடுதலான பணமாகும்? தங்கத்துக்கு தான் ஆகும். சரி, நவரத்தின கற்கள் இருக்குது, முத்து இருக்குது. ரெண்டுத்தில் எது விலை உயர்ந்தது? நவரத்தின கற்கள். அப்ப நவரத்தின மணிகள் தங்கம், அந்த பக்கத்துல நம்ம முத்து. மூணுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா விலையில் குறைந்தது முத்தாக இருக்கலாம், ஆனால் மதிப்பில் உயர்ந்தது முத்து. அதனால்தான் பார்த்தீங்கன்னா 50வது வயசு பிறந்த நாளை கூட பொன் விழா என்று சொல்கிறார்கள். பொன் என்றால் தங்கம். 50 வயசுல ஒரு ஆன்மா பார்த்தீங்கன்னா தங்கத்தை அப்படியே நம்ம அணிகலன்களாக அணிந்து கொள்ள மாட்டோம். அதை அடித்து சூடுபடுத்தி நல்லா இப்படி மாற்றி ஒரு டிசைனுக்கு கொண்டு வந்து சூடுபட்டு தான் அது அணிகலன்களாக மாறுகிறது. 50 வயசில் பொன்விழா காணும் மனிதர்களும் வாழ்க்கையில் தீயவற்றையும் மனிதர்களையும் புரிந்து கொண்டு அடி வாங்கி தான் கொஞ்சம் ஓரளவு வருவாங்களாம். அதே 60 வயசு அப்படின்றத என்ன சொல்கிறாங்க? மணி விழா என்று சொல்கிறார்கள். மணி என்றால் நவரத்தினங்களும் மணிகள் தான். ஆனால் தங்கம் அளவு மணிகள் அல்ல. தங்கத்தை ரொம்ப சூடுபடுத்தணும், அடிக்கணும். ஆனால் மணிகளுக்கு தூய்மைப்படுத்துவது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது, அப்படின்ற முறை இருக்குது. அந்த தூய்மைப்படுத்தும் முறை பிரகாரம் அதில் இருக்கும் தூசிகளையும் அதில் இருக்கும், ஏன்னா வைரம்லாம் பூமிக்கடியிலேருந்து இருக்கும், அப்படியே எடுக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய நிறங்களை அசுத்தங்களை சுத்தப்படுத்திட்டா போதும், மணிகள் எல்லாம் நல்லபடியாகிடும். தங்கம் அளவு கஷ்டப்படுத்த வேண்டாம், ஓரளவு பண்ணால் போதும். அதனால்தான் மனுஷனுக்கு 60வது வயசில் மணி விழான்னு கொண்டாடுறாங்க. ஏன்? 50 வயசில் அடிப்பட்ட ஆன்மா 60 வயசில் ஓரளவு புரிஞ்சிருக்குமா, ஓரளவு மணியாக மாறிவிடுமா. அதே 80 வயது 1000 பிறை கண்டவர்களுக்கு 80 வயது அவர்களுக்கு சதாபிஷேகம்னு விமரிசையாக கொண்டாடுவார்கள். ஏன்? அந்த விழாக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்தீங்கன்னா தங்கத்தின் நிலவரம் என்னன்னு தான் பார்க்கணும். ரொம்ப நல்ல விஷயம். தங்கத்தின் விலை அதிரடி குறைப்பு. சவரனுக்கு 200 ரூபா குறைஞ்சுது. ஆனால் நம்ம பாட்டி காலத்தில் சொல்லுவாங்க சவரனே 100 ரூபா கூட இல்லை. அப்போ 200 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சதெல்லாம் சந்தோஷமான விஷயம்னு கொண்டாடுற காலத்தில் 50 வயசு தங்கம்னு சொல்லிட்டு 80 வயசு எதுக்கு முத்துன்னு சொல்லணும்? ஆனால் 80வது வயதை என்ன சொல்கிறார்கள் நம்முடைய சான்றோர்கள்? முத்து விழான்னு சொல்கிறோம். ஏன்? முத்தை சுத்தப்படுத்த வேண்டாம், அதை சுட வேண்டாம், அடிக்க வேண்டாம்.
அப்படியே சிப்பிக்குள்ள இருந்து கிடைக்கிற முத்தை அப்படியே எடுத்துன்னு வந்துடலாம். அது கிடைப்பதே தூய்மையான நிலையில். அப்ப 80 வயசுல ஆன்மாவானது எப்படி இருக்க வேண்டும்? பக்குவப்பட்டு தங்கம் போல் அடிபடாமல், நவமணிகள் போல ஏதாவது ஒரு ப்ராசஸ்குள்ள போகாம, நாம் ஆன்மா என்பது தூய்மையாக, இறைவா என்று வேண்டுமானாலும் நீ என்னை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற முத்து மாதிரி தூய்மையா இருக்கணும். இத நாவுக்கரசர் பாடுறாரு. இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பாடுறார். அப்ப முதல் நிலையில என்ன பாடுறாரு? பொன் என்று பாடுகின்றார். அடுத்தது மணி என்று பாடுகின்றார். உயர்வை சொல்லும் விதமாக முத்து என்று பாடுகின்றார். ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். முத்திலிருந்து தான் முக்தர்கள்ன்ற வார்த்தையே வந்துதான். அப்படின்னா என்ன? முக்தியை கொடுப்பது முத்து. அப்ப முத்து முத்தாக பாட, நீ சொல்ல போகும் முத்து முத்தான வார்த்தைகள் பலருக்கும் முக்தியை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார். அதுவும் கொடுக்கிறவர், அதாவது ஒரு பிஸ்னஸே இல்லாம இருக்கார் ஒருத்தர். அதுக்கு ஒருத்தர் முதல் போடுறேன்னு சொல்றார். அவர்கிட்ட போய் சொல்றாராம் அருணகிரியார், எனக்கு படிப்பறிவே தெரியாது, என்ன போய் பாடுன்னு சொல்றிய முருகா, எனக்கு என்னடா பாட தெரியும் அப்படின்னு கேட்கிறாராம். இந்த அருணகிரிநாதர் தான் கந்தர் அனுபூதியில் பாடுகின்றார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்பா இதே மாதிரி நான் உன்னை பாடிண்டே இருக்கணும். எப்படி? 16,000 பாட்டு பாடியும் உன்னை பாடிண்டே இருக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தர் பாடத் தெரியவில்லை என்று சொன்னாரோ முருகப்பெருமானிடம், அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவர் தான் எனக்கு பாடும் பணியை கொடு முருகா என்று 16,000 பாடல்கள் பாடி கிளிவடிவாக மாறி முருகனிடத்தில் தஞ்சம் பெற்ற போது கூட இன்னும் பாடணும் முருகா, இன்னும் பாடணும் முருகா, அதை சொல்ல முடியல முருகா, அந்த ஆனந்தத்தை உன்னை பாடும் பொழுது என்று உணர்ந்து சொன்னார் என்றால், நாமும் எதுவும் தெரியவில்லைன்னு மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். முருகன் கிட்ட எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றது தான் பரமானந்தம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பூனை பக்தி. பூனை எப்படி இருக்கும்னா எதுவுமே தெரியாதுன்னு அப்படியே குட்டி பூனை தூங்கிகிட்டே இருக்கும். அம்மா பூனையுடைய பொறுப்பு தான் அதை ஒரு இடமா மாத்துறது. அதே குரங்கு குட்டி அப்படி கிடையாது, அம்மாவை அதுதான் கெட்டியா பிடிச்சிக்கணும். அம்மா குரங்கு மரத்துக்கு மரம் தாவும், ஆனா குட்டி குரங்கு அம்மாவை விட்டுடக்கூடாது. ஆனா பூனை, நீ பார்த்துக்கோ, நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். அந்த பாதுகாப்பான இடம் தேடி, உணவுகளை தேடி தாய் பூனை அந்த குழந்தை பூனையை தூக்கிண்டே போகும். அப்படி எதுவும் தெரியாது முருகா என்று பூனை குட்டியை போல தாய் பூனையாக முருகப்பெருமானிடம் தஞ்சம் அடைந்தோம் என்றால் முருகப்பெருமான் நம்மை நன்றாக பார்த்து கொள்வான். அதுதான் நான் முதல்ல பாடினது. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடைப்பதா கிடப்பதா?